தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. தம்பி, நீங்களும் உட்காருங்களேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ சார், இன்னைக்கு நீங்க தான் கெஸ்ட். உங்களுக்கு தான் இன்னைக்கு முதல் மரியாதை. முதல் மரியாதை அளவுக்குலாம் நமக்கு குறத்தலப்பா. ஆமா, அன்னபூர்ணி அம்மா இங்க என்ன வீட்டுல விட்டுட்டு பரபரன்னு அந்த ஓட்ட ஓடினாங்க. ரன்னிங் ரேஸ் சாம்பியன் ஆயிட்டாங்களா ஒருவேளை? சார் விளையாட்டா சொல்றீங்க சார். கொஞ்ச நாள் அப்படிதான் எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கணும். விஜய் பிரதரோட கேஸ் விஷயமா தான் ஏதாவது வேலையா போயிருப்பாங்க. அடுத்த அசைன்மெண்ட் முடிக்க போயிருப்பாங்க சார். நல்ல ஸ்மெல்லுமா. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இங்கேயும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு உங்களுக்காக தான் ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம். சாப்பிடுங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்குன்னு? என்னையும் ஞாபகம் வச்சு கூட்டிட்டு வந்து சோறு போடுற பத்தியா? ஒரு கரண்டி சோற அன்பா பரிமாறினா அது சாமி செயல்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. நான் கூட சுயநலமா தான் உங்களை தேடி கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ்ளோ நாளா உங்களை யோசிக்கவே இல்ல. சாரிண்ணே. எப்படிமா அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்கும்? அந்த கொடுமைக்கார ராஜி இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறப்ப இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கம்மா நேரம் இருந்திருக்கும்? இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு போன் போட்டிருந்தேன்னு வையே, நான் முன்னாடியே வந்து அவளை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். பிள்ளையும் இல்லாம பொண்டாட்டியும் இல்லாம இப்படி நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு புண்ணிய செஞ்ச திருப்தியோடையாவது நான் ஜெயில கழிச்சிருப்பேன். இல்லண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாரும் மாறுறதுக்கு ஒரு நேரம் வரும். நம்பிக்கையோட இருங்க. சாப்பிடுங்க முதல்ல. ரொம்ப சூப்பர்மா. நான் இவரை சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன்? மல்லி, இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுமா. அவ கதையை முடிச்சு விட்டுட்டுமா? சார், என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா தான் இருந்தா. அவளை ரொம்ப மோசமானவளா மாத்தி வச்சவளே அந்த ராஜேஸ்வரி தான். பேசி பேசியே அவளை ராட்சசியா மாத்தி வச்சுட்டா. பொதுவாவே அவங்க உங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்கணும். அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு போன் போட்டு பேசுறதெல்லாம் அந்த 2 குடும்பத்தையுமே அழிச்சிரும். இப்ப அவ யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளை கழட்டி விட்டுட்டு என் பொண்ணை இப்ப கையில எடுத்திருக்கா. இங்க பரும மல்லி, நீ கவலைப்படாத. எனக்கு அவ செஞ்ச துரோகத்துக்கு தான் நான் அவளை பழி வாங்குறேன்னு சொல்றேன். இல்லண்ணே, கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்க. அவங்க வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டது கூட எங்களுக்கு பெருசா தெரியல. அதுவும் பெருந்தன்மமா. அவர் மேல அநியாயமா கொலைப்பழி போட்டு ஜெயில தள்ளிட்டாங்க. அவரை கொலை பண்ணத நான் பார்த்தேன்னு ரஞ்சிதா சாட்சி சொல்லிருக்கான்னு. போவீங்களா? என்ன மல்லி சொல்ற? இந்த பாரு, சத்தியமா ரேணுகா எப்படி செத்தான்னு எங்க யாருக்குமே தெரியாது. நாங்க பாக்கும்போது அவ உயிரோடவே இல்ல. இப்படி அநியாயமா பொய் சாட்சி சொல்லிருக்காங்களே, அவெல்லாம் நல்லாவே. சார் 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 சார், அவங்க நீங்க பெத்த பொண்ணு சார். என்ன இருந்தாலும் உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க சார். அண்ணே, அரவிந்த் சொல்றது நிஜம்தான். என்னதான் ஆனாலும் அவ உங்க பொண்ணு. அவ மனசு மாறி திரும்பி வந்தா உங்களுக்கும் நல்லது தானே. சொல்ற வார்த்தையில அவ சரியாயிடணும்னு சொல்லுங்கண்ணே. எனக்கு என்ன வருத்தம்னா, வெண்பாவை என்கிட்ட இருந்து அநியாயமா பிரிச்சு அவங்க கிட்ட கொடுக்க வச்சுட்டாங்க. வெண்பா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அவரு ஒரு பக்கம். இந்த சின்ன வீட்ல நாங்க சந்தோஷமா தானே இருந்தோம். பணத்துக்கும் வசதிக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வாழ்க்கை எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சது. புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு நினைச்சப்பதான் எல்லாத்தையும் சிதைச்சிட்டாங்கன்னு. மல்லி, விடுங்க மல்லி. நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? எல்லாமே சீக்கிரமா பழைய நிலைமைக்கு மாறும் மல்லி. நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம். ஆமாமா, நான் வந்துட்டேன்ல. என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். இங்க பாரு, உன்னை என்னைக்கு தங்கச்சின்னு கூப்பிட்டேனோ அது என் உள் மனசுல இருந்தா வந்தது. நீயும் ரஞ்சிதாவும் எனக்கு வேற வேறலாம் இல்லம்மா. இத்தனை வருஷமா
நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். சாகிறதுக்குள்ளவாவது உன் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போறேம்மா. என் பொண்டாட்டியும் மகளும் செஞ்சதுக்கெல்லாம் நான் பாவ பரிகாரம் பண்ணிக்கிறேம்மா. இல்லன்னு நான் அப்படியெல்லாம் சொல்லல. சட்டப்படி நம்ம என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவர் கொலை பண்ணலங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை எல்லாம் தயார் பண்ணணும். நான் வேணா சொல்லிடுறேனம்மா, அந்த கொலையை நாங்க யாருமே பார்க்கல, என் பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும்ல. இல்ல சார், முக்கியமான விஷயம் என்னன்னா ரஞ்சிதாவை அவங்க சொன்னது பொய் தான்னு அவங்க வாயாலே கோர்ட்ல சொல்ல வைக்கணும் சார். ஓ, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கோர்ட்ல விட்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொலையை பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்லணும் சார். அவ்வளவுதானே? நான் சொல்ல வைக்கிறேன் அவளை. நேரா போய் அவ கழுத்துல கத்திய வச்சு சார் 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 புத்தியில கத்தி வைக்கணும் சார். நோ வயலன்ஸ். இதுல நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை செய்யணும் சார். ஆல்ரெடி கொளுத்திருவேன்னு மல்லி போய் மிரட்டிலாம் பார்த்துட்டாங்க சார். ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே வேலைக்கு ஆகல சார். அதனால லாயர் தேவசனா என்ன சொன்னாங்கன்னா, ஓரளவுக்கு நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சுமா, அவ்வளவுதானே? நான் சமாளிச்சுக்கிறேம்மா. சார் ஓரளவுக்கெல்லாம் சொல்லாதீங்க சார். இதுல நம்ம சொதப்பிடவே கூடாது. நம்ம ரொம்ப நெருக்கடியில இருக்கோம். மல்லி, தம்பி என் கூட துணைக்கு இருப்பாருல்ல? தம்பியா? மாப்பிள்ள மாப்பிள்ளையா? எல்லாம் அப்படிதான். நீ என்னம்மா சொல்ற? போக போக தெரிஞ்சுப்பீங்க. என்னம்மா நீ? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்படவா, இல்ல இந்த நல்ல பையன் வாழ்க்கை வம்பா போக கூடாதுன்னு நினைக்கவா? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நாங்க சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. அது போதும் எங்களுக்கு. சரிம்மா, நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்பம்மா. இங்க பாருங்க, நான் மறைஞ்சு நின்னுக்குவேன். குழந்தைகிட்ட அந்த பொம்பளை நேரா வருவா. அவ வந்த உடனே அட்டாக் பண்ணி அவ கைய கால உடைச்சு விட்டுறணும். நீங்க இன்னைக்கு குடுக்கற அடியில அவ இனிமே ஜென்மத்துக்கும் வெண்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒதுங்கிருங்க. சித்தி வேணாம் சித்தி, நான் வேணா பிக் பாட்டி அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றேன் ப்ளீஸ். இனிமே போன்லாம் பேச மாட்டேன் சித்தி. ஏய், மரியாதையா போய் அமைதியா அங்க நிக்கணும். ப்ளீஸ் சித்தி, பிக் பாட்டி பாவம், எனக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஏய், சொல்றது மட்டும் தான் செய்யணும். கம்னிரு, கை காலோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏதாவது அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி சிக்னல் குடுக்கறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒண்ணு. அந்த பொம்பளையோட உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கிடையாது. சரி, வா, கூட்டிட்டு வா. போங்க. இன்னும் வரல போல. பிக் பாட்டி, வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, யாரோ வராங்க. இவங்க தான் போல. என் செல்லம்மா. ஏதோ தப்பா இருக்குதே. என்ன நின்னுட்டாங்க? வா 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 வா. ஏண்டி சிலுவண்டு, நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி எனக்கே அப்படியே ஸ்கெட்ச் போடுறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எப்படி 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 நீ அப்படியே குரல் எல்லாம் மாத்தி பேசினா நான் அப்படியே நம்பிடுவேனா? போடி பைத்தியக்காரி, என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாம எங்கிட்டயே அப்படியே மோதி பாக்குறல? எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? நாங்கெல்லாம் கோட் வேர்ட் வச்சிருக்கோம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு மர மண்டை. இங்க பாருங்க, என்ன விடுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் கழுத்தை ஏன் பிடிக்கிறீங்க? விடுங்க. இருடி,
என்னக்கா இது குழந்தைகிட்ட யாரோ வருவாங்க அடிச்சு கை கால் உடைக்கணும்னு சொன்னாங்க யாரோ மேடம் கிட்ட பிரச்சனை பண்றாங்க அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் பாண்டு, ஏன் சிரிக்கிற? என்ன பார்க்க வருவேன்னு சொன்னாங்கல்ல அவங்க தான் இது. அந்த பொம்பளை தானே இது? இப்ப என்னக்கா பண்றது? அந்த மேடம் கூப்பிடாம நாம போனா தப்பாயிடாதா? ஆமால. ஹலோ, வெண்பா வந்து எங்க கஸ்டடியில இருக்கா? as per கோர்ட் ஆர்டர் நீங்க அவளை இல்லீகலா மீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஏய், நீ கோர்ட்டுக்கு போவியாடி? கோர்ட்டுக்கு நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு முதல்ல உன் கால் இருந்தா தானே. ஏய் ஏய், அங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். ஐயோ, வர சொல்லு. ஏய், வாங்கடி அவங்க வாங்கடி என்ன பண்றது? வாங்கடி வெண்பா குட்டி, இந்த புடி அது பாரு பாட்டி. ஏய், வரீங்களா? இந்த கையை வச்சுக்கிட்டு அடிக்கவா வரீங்க? அடிக்க வாங்குங்கடி. இந்த ஊர்லயே போங்கடி வந்துட்டாரு. ஏய், வெண்பா குட்டி, எப்படி பிக் பார்ட்டியோட ஃபைட் எப்படி சூப்பரா? ஓடியா. வேற லெவல் பிக் பார்ட்டி. ஐயோ, லவ் யூ. ஆளா வைக்கிற ஆளு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. நீங்க தான் தேவையில்லாம எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஏய், எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்கு. பசப்பி, அடியால் செட் பண்ணிருக்கிற முகரக்கட்டைய பாரு. பணத்துக்கு வந்தவளுங்க இப்படிதாண்டி ஓடுவாளுங்க. ஆமா, என்ன சொன்ன? எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் வச்சிருக்கியா? வச்சுக்க. அதுக்கு என்ன இப்ப? நீயே வச்சு விடிய கேட்டு பாத்துக்க. நேரா கோர்ட்டுக்கு தான் போவேன். எங்க குழந்தைய கடத்திட்டீங்கன்னு கேஸ் போடுவேன். சட்டப்படி அவ எங்க பாதுகாப்புல தான் இருக்கா. எங்களுக்கு தெரியாம அவளை பார்க்க ட்ரை பண்றது ரொம்ப தப்பு. அப்படியா? கேஸ் கொடுக்கும்போது இன்னொரு விஷயமும் நீ சேர்த்துக்க. குழந்தைய கடத்திட்டு போகும்போது சின்ன கைகலப்பு நடந்துச்சு, அதுல என் கால் உடைஞ்சு போச்சுன்னு சேர்த்துக்க. இத பாருங்க, வேண்டாம். ஏய், இன்னைக்கு நான் உன்னை உதைக்கிற உதையில நீ எல்லாம் என் முன்னாடி வாயே பேசக்கூடாதுடி. அப்படியே உன்னை ஏய், என்ன சொன்ன? அப்படியே சட்டப்படி பேசுறாளாம். சட்டப்படி மல்லி ஆல்ரெடி சட்டப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டா. உங்க ஆட்டெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். அம்மா வெண்பா குட்டி, உன் சித்திக்கு அப்படியே கால் உடைஞ்சிருச்சான். காலு நீ கூட்டிட்டு போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போயின்னு. அடியே, உனக்கெல்லாம் எதுக்கடி இது வெட்டு வீராம்பு? சட்டப்படி உன் கஸ்டடியில இருக்கிற குழந்தை தானே. நீ அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பன்னு பார்த்தா அவ உனக்கு கொடுப்பா போல இருக்குது. எல்லாத்தையும் கோர்ட்ல பாப்போம். வரட்டா? பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ. இழுத்துக்கிட்டே போறா இப்படி. ஓகே, பை. வாங்க சித்தி, வாங்க. ரொம்ப அடிபட்டுருச்சா சித்தி? வாங்க சித்தி, வாங்க. ராஜிமா. ஐயோ ராஜிமா, என்ன காரியம் பண்ணிருக்கமா நீ? நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணலாம் போல. அவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க நீ. அப்பங்காரனா நான் செய்ய வேண்டியத ஒரு அம்மாவா இருந்து நீ செஞ்சிருக்க. வேற லெவல் ராஜிமா நீ. சித்ரா ஹஸ்பண்டா? இன்னும் கொஞ்ச நாள் கண்ணில் படலன்னா யாருடா நீன்னு கேப்ப போல இருக்கு. இவன் எங்க இருந்து இப்ப திடீர்னு கிளம்பி வந்தான்? என்ன ராஜி, ஏதோ வேற மாதிரி யோசிக்கிற? என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. எதுக்கு வந்தீங்க? முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்திருக்க? நீ இப்படி உட்காரலாமா? நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இந்த பத்திரிக்காரங்களை பிடிச்சு வாட்டுன்னு வாட்டணும். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னம்மா, எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணிருக்க? ஆனா இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதோ ஓரமா சின்ன பெட்டி செய்தியா போட்டிருக்காங்க. தலைப்பு செய்தியா நல்ல கொட்டெழுத்துல போட வேண்டாமா? பத்திரிக்கை இல்லையா, பெட்டி செய்தியாவா? இன்னைக்கு ஒன்னும் என்ன பத்தின நியூஸ் எதுவும் வரலையே. என்ன ராஜிமா நீ இப்படி சொல்ற? இங்க பாரு, பேப்பர்லயே போட்டிருக்க. இது எத்தனை வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் தெரியுமா? என்னமோ காலையில வந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அது இன்னைக்குதான் சொன்னாங்க. அது இல்ல, இன்னைக்குதான் இந்த பத்திரிகை என் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்ல வந்தேன்.
அது இருக்கட்டுமா, இவ்வளவு அற்புதமான ஒரு செய்திய ஏன் இத்தனை நாளா என் கண்ணுல காட்டாம வச்சுட்டே ஆண்டவன்னு நான் சாமி கிட்ட காட்டமா 4 கேள்வி கேட்டுட்டு தான் நேரா நான் இங்க வரேன். அந்த விஜய் பயலுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நீ கிரேட் ராஜி. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு நடு ரோட்ல நிக்க வச்ச பாரு. உன் துணிச்சல் வேற யாருக்குமே வராதுமா. இதெல்லாம் ஒரு பயோகிராபி புக்கா எழுதி வைக்கணுமா? அப்பதான் பின்னாடி வர சந்ததிகளுக்கெல்லாம் உன்னை பத்தி நல்லா தெரிய வரும். நீ ஒரு சுயசரிதையோ அதான் ஆட்டோபயோகிராபி எழுதக்கூடாது. ஆஹா, பார்வையே சரியில்லையே. போதுண்டா மனோகர், ஐஸ் வைக்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டா போல. உஷாராகி அடுத்த கியரை போட்டு போய்கிட்டே இரு. ராஜிமா, என் பொண்ணு எங்கம்மா இருக்கா? ரஞ்சிமா, எங்க ராஜி என் பொண்ணு? அவளை நான் பார்க்கணும். அவ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில அந்த ஊரு பேரு தெரியாத அந்த மல்லிய கட்டிட்டு வந்தான் பாரு. அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கறதுன்னு ஒன்னும் புரியாம இருந்தம்மா. அவன் பண்ண எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து மொத்தமா நீ கொடுத்த பாரு ஒரு பதிலடி. அது உன் லெவலே வேறமா. என் பொண்ணு முகத்தை நான் பார்க்கணுமா? ரஞ்சிமா, ரஞ்சிதா எங்கம்மா இருக்க? அப்பா வந்திருக்கேம்மா. ரஞ்சிமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ராஜிமா என்ன நல்லா பாத்துக்கறாங்க. எனக்கு தெரியும் ரஞ்சிதா. ராஜிமா உன்னை அவங்க பொண்ணா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா. அந்த நம்பிக்கையில தான் அவங்கள நான் உன்னை அவங்ககிட்ட விட்டுட்டு போனேம்மா. அப்பா, எங்க போனீங்க? ஒரு போன் கூட பண்ணணும்னு தோணல. என்னம்மா பண்ண சொல்ற? உன் வாழ்க்கைக்கு ஒரு அப்பனா ஒண்ணுமே செய்ய முடியலங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருந்தேன். என் நிலைமைய சொன்னா கையால ஆகாத ஒரு அப்ப எப்படி குறுகி போயிடுவான்னு என் வாழ்க்கைய பார்த்தா புரிஞ்சிருமா? உன்னை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேம்மா. ஆனா உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே இருந்துருவேன். பெத்த மகளை பார்க்க கூட தயங்குற அப்பனாத்தான் நான் இருந்தேன். எல்லாமே தெய்வ செயல்னு கோயில் கோயிலா நான் போனேன். இப்ப நம்ம ராஜி அந்த அயோக்கிய ராஸ்கல் விஜய்க்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க பாரு. அது தெரிஞ்ச உடனே தான் சந்தோஷத்துல நான் ஓடி இங்க வந்தேன். எங்கப்பா போனீங்க? நான் போன் பண்ணா கூட எடுக்கல. எங்க இருந்தீங்க? அம்மா எங்க? அவங்க வரலையாப்பா? அதை ஏமா கேக்குற? நான் ஒரு பக்கம், உங்க அம்மா ஒரு பக்கம்னு கோயில் கோயிலா சுத்தி காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், இங்க பாரு. இங்க பாருமா, இங்க பாருமா. இது காசி தீர்த்தமா? கயிறுமா, கயிறு. அப்புறம் இங்க பாருமா, திருப்பதி லட்டுமா. சின்னதாயிருச்சுமா, மன்னிச்சிரு. இங்க பாரு, திருச்செந்தூர் முருகன் கோயில் பிரசாதம்மா. கண்ணுல ஒத்திக்கம்மா. இந்தம்மா இதுலயே வச்சிருமா, இதுலயே வச்சிரு. வச்சிரு வச்சிரு. இந்தம்மா இந்த பையோட வச்சுக்கோ. எல்லாம் உனக்காக தாம்மா வேண்டிக்கிட்டு சுமந்துகிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உன்னை என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு இதை உன் கையில கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட சாமியெல்லாம் என்னை கைவிடல. உன் வாழ்க்கைக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாம்மா ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு செய்யற துரோகம். அந்த துரோகத்தை நான் கும்பிட்ட சாமி மன்னிச்சிருச்சுமா. இத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்குமா. நான் போயிட்டு வரேன். ரஞ்சி. அப்பா இருன்னு சொல்லி கூப்பிடலன்னா என்ன பண்றது? இவனுங்க அந்த அளவுக்கு நெஞ்சில ஈரம் உள்ளவங்க இல்லையே. மனோகரா அவசரப்பட்டு போறேன்னு சொல்லிட்டியே. அப்பா எங்க போறீங்க? கூப்பிட்டுட்டா. வேற எங்கம்மா போ சொல்ற? கழுத கெட்டா குட்டி சவருன்னு சொல்ற மாதிரி எனக்கு இந்த ஜென்மத்துல கோயில் கோயிலா சுத்துறதான்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டான் போலமா. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இல்லம்மா. அதனாலதாம்மா சாமியை தேடி போக வேண்டியதாம்மா. என்னப்பா நீங்க இவ்ளோ நாள் கழிச்சு வந்து பாத்துட்டு என் கையால ஒண்ணு சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம உடனே போறீங்க. ஒரு 10 நாளாச்சு இருந்துட்டு போங்கப்பா ப்ளீஸ். ஆஹா, இதை எப்படிரா இவ வாயில இருந்து புடுங்கலான்னு நினைச்சேன்.
உடனே சொல்லிட்டா. ஆச்சரியமா தான் இருக்கு. மழை கொட்டுன்னு தான் கொட்ட போகுது. ஆனா ஒண்ணு, இந்த 10 நாளா 20 நாளா மாத்திர வித்தை என்கிட்ட இருக்கு. அது சரி, என்ன ஓனர் மேடம் சத்தத்தையே காணோம்? என்ன வந்தோடனே போறேன்னு சொல்றீங்க? அதான் உங்க பொண்ணு ஆசைப்படுறாள்ல, கொஞ்ச நாள் அவ கூட இங்க இருந்துட்டு போங்க. உடனே சரின்னு சொல்லிட்டா அல்பம் நினைச்சிட மாட்டா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நிப்போம். யோசிக்க என்ன இருக்கு? உங்க கோவில் சாமி எல்லாமே அங்கங்க தான் இருக்கும். எப்ப வேணா போய் பாத்துக்கலாம். உங்க பொண்ணோட கொஞ்ச நாள் இருங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.